ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ஹை ஸ்டாக்ஷன் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஜுவல் தீஃப். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ரேகான். இவர் பேசிக்காக ஒரு பெரிய பலே திருடன் அப்படி தான் சொல்லணும். நகை கொள்ளையிலிருந்து பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி ரொம்ப அப்படி அலேக்கா அடிக்கிறதுல மிகப்பெரிய கைதேர்ந்த ஒரு நபர் நம்மால். இவருடைய அப்பா ஒரு நேர்மையான டாக்டர். 10 ரூபாய்க்கு பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர். நம்ம கதாநாயகனுக்கு ஒரு அப்பா ஒரு தம்பி மட்டும்தான். ஆனால் அப்படி ஒரு நேர்மையான அப்பாவுக்கு இப்படி ஒரு பையன், அப்புறம் எப்படி ஒத்து போகும்? இதனாலேயே இவங்க அப்பா மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிரு, இந்த மாதிரி ஒரு பையன் செத்து போயிட்டான்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே அனுப்பிவிட்டு இவங்க 2 பேர்த்துக்குள்ளே பெருசாக பேச்சே கிடையாது. படத்துடைய வில்லனை நம்ம ஹீரோவுடைய அப்பாவை ஒரு தருணத்தில் கார்னர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் டொனேட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை ஏமாற்றி டொனேட் பண்ணுற மாதிரி பண்ணி கடைசியாக அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாமே கணக்கில் வராத கருப்பு பணம். இதில் இப்போ எப்படி இந்த பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு போலீஸுக்கு நாங்களே இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஒன்றை பெரிய சிக்கலில் மாட்டி விட்டு கடைசியாக உள்ள தூக்கி கம்பி எண்ணெய் வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டி, இப்போ எனக்கு ஒரு வேலையை நீ செய்யணும், அப்படி செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பாவை இந்த பிரச்சனையில் மாட்டி விடாமல் அவர் லைஃப் ஸ்மூத்தாக வழக்கம் போல் போகிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன சொல்கிற அப்படிங்க போக எப்படி இருந்தாலும் அப்பா மேலே பெருசாக பாசம் இருக்கிறவர் நம்ம கதாநாயகன். அதனால் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு வில்லன் கிட்ட கேட்டால், ரெட்சன் அப்படின்னு கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட்டில் 500 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆஃப்ரிக்கன் டைமண்டு, அது ஒரு இடத்துல சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது, அதை நீ எங்களுக்கு திருடி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு ஹீரோவுக்கு. இதுக்கப்புறம் தான் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே உனக்கு அந்த டைமண்டை நானே கொள்ளையடிச்சு தரேன் அப்படின்னு களத்தில் இறங்குறார் நம்ம படத்துடைய கதாநாயகன். இதுக்கப்புறம் அவர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு குக்கி அண்ட் ராபி அப்படின்னு 2 இயக்குனர்கள் சேர்ந்து இயக்கியிருக்காங்க இந்த படத்தை. ரொம்ப ஜாலியான ஒரு ஹைஸ் த்ரில்லர் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக ஹைஸ் த்ரில்லர் படங்கள் அப்படின்னா அப்படியே அந்த மயிர்கூச்செறிகிற அளவுக்கு பதபதைப்புடைய உச்சியில் அந்த ஹைஸ்ட் சீக்வன்ஸ் மட்டும் குறிப்பாக ஒரு 25 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு படத்துடைய பிற்பகுதியில் செகண்ட் பார்ட்டில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க இல்லையா. பொதுவாக ஒரு ஹைஸ் த்ரில்லர் அப்படின்னா எப்பயும் சொல்கிறது உண்டு, 3 ஃபேஸ் இருக்கும். முதல்ல என்ன கொள்ளையடிக்க போகிறோம், அதுக்கு என்னென்ன பிளான்லாம் பண்ணுறோம், 2வது யாரெல்லாம் சேர்ந்து இதை பண்ண போகிறோம், 3வது ஃபேஸு எக்ஸிக்யூஷன் ஃபேஸு, இது எப்படி இவங்க கொள்ளையடிச்சு முடித்தாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஃபேஸு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அப்படியெல்லாம் எந்த ஃபேஸுமே கிடையாது. இவங்க ஸ்ட்ரைட்டாக வேறு மாதிரி போயிட்டாங்க இந்த கொள்ளைக்கு. ஸோ இது ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கக்கூடிய தமிழ் டப்பிங்லாம் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் பிரச்சனைகளும் ஒரு பக்கம் டெஃபினட்டாக இருக்கத்தான் செய்யுது. அதை நான் பின்னாடி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் 4 தான். ஒன்று சைஃப் அலி கான், இன்னொன்று ஜெய்தீப் அகலாவத், 3வது கதாநாயகியான நிக்கிதா தத்தா, 4வது குணால் கபூர். இந்த 4 பேரும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வில்லனாக வரக்கூடிய ஜெய்தீப் அகலாவத் இருக்கார், அவர் தான் ஃபினாமினல் ஆக்டர். இருந்தாலும் அப்படி பெரிய அப்பா டக்கர் ரோல்லாம் கிடையாது, வழக்கமான ஒரு வில்லன் கதாபாத்திரம். ஒரு நகையை வந்து எனக்கு நீ கடத்தி கொடுக்கணும், இல்லை கொள்ளையடிச்சு கொடுக்கணும், அதை கொடுத்தா அதுக்கு நான் உன்னை விட்டுருவேங்கிற மாதிரி ஒரு க்ளீன் ஸ்லேட் பிளைனான ஒரு வில்லன் ரோல் தான் அவருக்கு. அது கொடுத்ததை அவர் பண்ணியிருக்காப்புல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விஷுவலி ஸ்டன்னிங்கான ஒரு படம் இது. பார்க்குறதுக்கு பயங்கர ரிச் அண்ட் கிராண்டாக பயங்கர அப்பீலிங்காக இருந்தது. அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கை. மற்றபடி ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது, அதுவாகட்டும் சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க சைட்லேருந்து கொடுத்ததை அழகாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்குங்கிறது அறவே இல்லாத ஒரு படம் இது. பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வச்சுருக்கிறோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களே முடிவு பண்ணி எடுத்துட்டாங்க போல் தெரியுது. ஸோ இந்த படத்தில் லாஜிக்குங்கிறது சுத்தமாக கிடையாது. ஹீரோ நினச்ச இடத்துல ஏறுவாப்பில், நினச்ச இடத்துல இறங்குவாப்பில். அவர் ஒரு விஷயத்தை குறி வச்சுட்டா கன்ஃபார்மாக அதில் பிளான் பண்ணி பக்காவாக வெளியே வந்துடுவாப்பில் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதைக்களம் திரைக்கதையும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. காட்சி மைப்பிலே அப்படி தான். அவர் போனார், என்னங்க இப்படி தோத்துட்டு வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி எந்த சீக்வன்ஸுமே இருக்காது. அதனால் என்னங்க அதெல்லாம் என்ன உருட்டுறாங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில இடங்கள் நமக்கு தோணும். இன்னொரு இடத்துல அதுலேயும் ஐயோ பிற்பகுதியில் ஒரு இடத்துல போய் ஒரு ஃப்ளைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அது இறங்கி அது எங்கே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இவங்க ஏதாவது உருட்டுறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய கதாபாத்திர வடிவமைப்புமே கூட ரொம்ப மேலோட்டமாகத்தான் எழுதப்பட்டிருக்கு. எதுவுமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவோ அழுத்தமாகவோ ரெஜிஸ்டர் பண்ணப்படவே கிடையாது.
வில்லனுடைய கதாபாத்திரமே கூட ஆத்தாடி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ என்ன தான் பண்ண போகிறாரோ ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கேயுமே நமக்கு தோணாது. அதுக்கு ஊடால ஒரு ரொமான்டிக் சாங்கு அப்படி இப்படின்னு வச்சு ஒரு கமர்ஷியல் படமாகத்தான் இந்த படத்தை ஹை த்ரில்லர் அப்படிங்கிற பேரில் இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு மட்டும் போய் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு சில லிப்லாக் சீன்ஸ் மட்டும் இருக்குது. ஐ திங்க் 2 தடவை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது ஃபேமிலியோடு பார்ப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கால் தான். மற்றபடி தமிழ் டப்பிங்கில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ பொழுது போகலைன்னா தமிழ் டப்பிங்கில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா பொழுது போகலன்னா நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. மற்றபடி பெரிய எதிர்பார்ப்போடலாம் போய் இந்த படத்தை பார்க்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.